தமிழும் சரஸ்வதி இன்னைக்கு எபிசோடில் தமிழும் மேக்னாவும் ராகினியோட கம்பெனிக்கு போகிறாங்க. அப்போ நீ எதுக்கு இங்கே வந்த, நீலாம் இங்கே வர்றதுக்கு தகுதி கிடையாது, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ராகினி தமிழை திட்டுறாங்க. மேக்னா இந்த கம்பெனியை திறந்த காரணமே தமிழ் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் எதையுமே ராகினி கேட்காம வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. என்னால் தான் மேடம் உங்களுக்கு இந்த அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை தமிழ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இந்த சீனில் சரஸ்வதி தமிழை எழுப்பி ஹாப்பி பர்த்டே தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. நமக்கு பிடிச்சவங்க 12 மணிக்கு விஷ் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தமிழ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக மேக்னாவும் கால் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி. எங்கள் பர்த்டே எப்படி மேடம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை தமிழ் நம்ம அதே பார்த்து வச்சுருந்தேன், அதை அன்றைக்கி விஷ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மறுநாள் காலையில் சரஸ்வதி எழுந்துச்சு கேசரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வசு வராங்க. என்ன தமிழ் இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா இன்னைக்கு தமிழுக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு சொன்னதும் சரி அப்போ இன்னைக்கு வெளியே போகலாம் என்ன அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை மேக்னா மேடம் தமிழுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் எல்லோரும் ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் தமிழுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரெடி பண்ண போகிறேன், நான் சேர்த்து வச்சிருக்கேன் காசு, அதில் ஒரு ரிங் வாங்கி போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியே போகலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வசுவும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மேக்னா அதாம்மா கிட்ட சொல்கிறாங்க, என்னோட காதலை நான் தமிழ்கிட்ட சொல்ல போகிறேன், இன்றைக்கி ஒரு பர்த்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ நமச்சி வராங்க. நமச்சிட்டு சொல்கிறாங்க இப்படி ஒரு பர்த்டே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் தமிழ் எல்லோரும் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்போ நமச்சி ஷாக்காகி என்ன மேடம் அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் என்ன தேவையில்லாத செலவு இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நமச்சு ஐயோ என்ன பண்ண போகிறோமே தெரியலையே, மாட்டிக்கிடுவோமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஈவினிங் கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்ட்டி நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அப்போ தமிழுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா கொடுக்குறாங்க வேறு பிஏ மூலமாக. மேக்னா அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர்றாரு. இப்போ சரஸ்வதி சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது தமிழ் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது.